பாருங்கள் பாலாக்கீரை நான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கேற்ற மாதிரி, ஏன்னா இது பாலாக்கீரை வந்து நல்லா வெந்துடும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலாக்கீரை நமக்கு தேவையான அளவு என்ன சைஸோ அதை கட் பண்ணி நல்லா 2 தடவை அலசிடுங்க. ஏன்னா அதில் பூச்சி எல்லாமே இருக்கும். அது நல்லா அலசிடுங்க. சில நேரம் அந்த மருந்து வாடை வரும். ஸோ மருந்து வாடை வந்துச்சுன்னா லைட்டாக என்ன செய்றீங்கன்னா, லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கூட அலசி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா அலசி வச்சுக்கோங்க. அலசி வச்சுட்டு உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி, எனக்கு என் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பொடிசா கட் பண்ண அது வந்து கீரை தான். உடனே வெந்துரும். ரொம்ப லேட் ஆகாது. அதனால வந்து கீரைய வந்து உங்களுக்கு வேணுன சைஸு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 முட்டை 2 முட்டை தேவை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன போட்டிங்கன்னா, வெங்காயம். ஓகேவா? சின்ன வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம் போடலாம். நான் போட்டது பெரிய வெங்காயம் தான், பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம்னா ஒரு 15 வெங்காயம் போடுங்க. ஸோ பெரிய வெங்காயம்னா அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தில் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 3 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி 2 போட்டிருக்கேன், அவ்வளோதான். எனக்கு தேவையான கிரேவிக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான கிரேவிக்கு எவ்வளோ தக்காளி வேணுமோ அதை பார்த்து சேர்த்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ 3 தக்காளி போட்டால் கொஞ்சம் கிரேவி அதிகமாக கிடைக்கும். வெங்காயமே கொஞ்சம் அதிகமாக கூட்டிட்டிங்கன்னா கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், அவ்வளோதான். ஓகேவா? இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது போக எப்பொழுதும் போடக்கூடிய அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் தான். ஸோ மிளகாத்தூள், மல்லித்தூள் இல்லை, சாம்பார் பொடி தான் இருக்குதுன்னா சாம்பார் பொடி போட்டுக்கலாம். லைட்டாக கலரிங்காண்டி மஞ்சள் பொடி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். நான் வந்து கிரேவியாகவும் பண்ணியிருக்கேன் இதை. இதை வந்து பார்த்தீங்கன்னா கிரேவியாக பண்ணால் நல்லது தான். கிரேவினா உங்களுக்கு பார்த்தா சாதத்தில் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா கிரேவியாக வந்துடும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக வந்துடும், அவ்வளோதான். சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். இதை பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் மொத்தமாக போட்டு அரைச்சிருவோம். இதில் பாருங்கள், ஆக்சுவலாக வந்து நான் வந்து எல்லாமே இதில் போட்டுட்டேன். என்ன பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன், அதாவது கொஞ்சம் ஜீரகம் போட்டு ஏற்கனவே சொன்னது தான். கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறதுக்காக நினச்சேன்னா முந்திரி போட்டிருக்கேன். நல்லா பாருங்கள். ஓகேவா? ஆமாம், முந்திரி பருப்பு ஒரு 6 பீஸ் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூனும் மிளகாத்தூள் போட்டேன். பாருங்கள். ஆமாம், இதுலேயே நீங்கள் உப்பு கூட போடணுன்னா போட்டுடலாம். பாருங்கள், சால்ட்டும் போட்டேன். சால்ட்டும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஓகேவா? சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக போடுங்க. இந்த மாதிரி உப்பு போட்டாச்சு. போட்டு இன்னொன்று பார்த்தா முக்கியமான பொருள் வந்து பெருங்காயத்தூள். ஏன்னா வந்து எக்கு சேர்க்கணும். எக்கு வந்து வாயு. அதனால் வந்து பெருங்காயத்தூள் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் சேர்க்கணும். அது போட்டிங்கன்னா இவ்வளோ தான். இந்த பொருள் மட்டும் போட்டால் மட்டும் போதும். போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன செஞ்சிடலாம், இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேவா? இதை மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணிடலாம். பாருங்கள், மிக்ஸியில் வச்சுருங்க. இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். ஒரு செகண்டில் நல்லாவே கிரைண்ட் ஆயிரும். அந்த மாதிரி வந்து கொடுக்கக்கூடிய பொருள்கள்லாம் வந்து நீங்கள் மொத்தமாக செஞ்சுக்கலாம். கிரைண்ட் பண்ணிடலாம். கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது அப்புறம். ஆமாம், உங்களுக்கு எவ்வளோ இது வேணுமோ கிரேவினாலும் கொஞ்சம் அதை பார்த்துட்டு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிடலாம். இதை கிரைண்ட் பண்ணிடுவோம். பாருங்கள், நல்லாவே கிரைண்ட் ஆகிடுச்சு. இதை வந்து இது பண்ணிடுவோம், ரிமூவ் பண்ணிடுவோம். பாருங்கள், நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக கிரைண்ட் ஆகிருக்கு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடுவோம். ஸோ ஆன் பண்ணி சட்டியை வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், சட்டி வந்து காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றி ஆல்ரெடி. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகு தூள் போடலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி அலசிட்டேன். நல்லாவே வந்து கடுகு வந்து வெடிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நான் எனக்கு தேவையான தண்ணி கலந்துருக்கேன். நல்லாவே கொதிக்கும் தண்ணி ஊற்றுறதுனால. அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள்,
இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வரும்போது அந்த நம்ம வச்சுருக்க அந்த இலையை வந்து போடுவோம். அந்த அந்த கீரையை பாலாக்கீரையை போட்டுருவோம். லைட்டாக கிண்டிவிடுங்க. ஏன் உப்பெல்லாம் போட்டாச்சு இதில். உப்பெல்லாம் வந்து எல்லாமே கலந்தாச்சு. அதனால் கொஞ்சம் நல்ல கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். லைட்டாக கொதி வந்தோடனே இந்த கீரையை எடுத்து அதில் போட்டுருவோம். பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டா செமையாக இருக்கும். கீரை 1 செகண்ட் போட்டால் நல்லா வெந்துடும். பாருங்கள், கீரை நல்லாவே கொதிக்குது, செமையாக இருக்கும். ஃபைனல் ஸ்டேஜில் முட்டையை போட்டு அரைக்கிறேங்க. அவ்வளோதான், கீரை வெந்துடும். 1 செகண்டில் கீரை வெந்துடும். உங்களுக்கு புளிப்பு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் லைட்டாக ஒரு 1/2 லெமன் ஊற்றிக்கங்க. நீங்கள் புளிப்பு வேணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா. பாருங்கள், கீரை பாருங்கள், நான் முதல்ல நிறையா போட்டிருந்தேன். கீரை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அது கொதிக்கட்டும், நல்லா கொதித்து வரட்டும். அது பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சோறு வேக வச்சுருக்கேன், அதோட தண்ணி தான் இது. இந்த சோற்று கழுவுற தண்ணி வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும். நீங்கள் வந்து காலைல எந்திரிச்சோடனே சாதம் வடிக்கும்போது இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மூஞ்சு கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி சின்ன குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா வந்து தலையில் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கும்போது இதை வச்சு தேய்ச்சி கழுவுனீங்கன்னா, அந்த முடியை கழுவுனீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிருமிலாம் வராது, அந்த டேண்ட்ரஃப் வராது முக்கியமாக. அதனால் வந்து நீங்கள் அதில் மூஞ்ச கழுவி இப்போ நம்ம வந்து கீழே தான் ஊற்றுறோம். இதை வந்து நம்ம புளி ஊற போகிற தண்ணியில் புளி ஊற வச்சு இதில் வந்து சமையல் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் புளி ஊற பண்ணும்போது ரொம்பவே செமையாக இருக்கும். நீங்கள் கீழே ஊற்றாமல் இதை வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு ஊற்றலாம். ஆமாம், செடிகளுக்கு ஊற்றும்போது ரோஸ் செடிக்கோ மற்ற எந்த செடிக்கோ ஊற்றும்போது பார்த்திங்கன்னா செடியை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். பாருங்கள், இந்த தண்ணியில் மூஞ்ச கழுவி பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சோப்பை யூஸ் பண்ண மாட்டீங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அரிசி கழுவுன தண்ணி வந்து அவ்வளோ எஃபெக்டிவ். அதனால் மறக்காமல் இந்த அரிசி கழுவுன தண்ணியை எங்கேயுமே கீழே ஊற்றிடாதீங்க, ஓகேவா? அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கழுவி பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு மூஞ்சி, நல்லாவும் இருக்கும். மற்ற எந்த பொருளுமே தேவையில்லை, ஓகேவா? நீ இதை நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் அந்த கடல மாவு போட்டு மூஞ்ச கழுவினாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆமாம், அது மென்ஸ் பண்ண மாட்டாங்க, உமன்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கழுவுன தண்ணியை வந்து 2மே யூஸ் பண்ணலாம், ஓகேவா? நல்லாயிருக்கும். மூஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும் மூஞ்சி, ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கா? செமையாக இருக்குது பாருங்கள். நல்லா கொதித்து வரப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த மிளகுத்தூளை போடுவோம். மிளகுத்தூளை போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே அருமையாக இருக்கா? செமையாக இருக்கும் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி நான் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் நானுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், பட் சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆமாம், நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன், அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்கள் தண்ணி வேணும்னா வேண்ட அளவுக்கு ஊற்றிக்கோங்க, ஓகேவா? இஞ்சிரும், உடனே இஞ்சிரும். சூப்பராக இருப்பாரு. நல்லா இஞ்சி வரட்டும், முட்டை ஊற்றிடுவோம்ல. பாருங்கள், சாதம் வடித்தாச்சு. சாதம் வடித்தாச்சு. நான் பண்ண முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். முட்டையை உடச்சி வச்சிட்டேன். இந்த முட்டையை இந்த ஸ்டேஜில் இதோட ஊற்றிடணும். அவ்வளோதான்.
சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எல்லாம் அமேசிங்காக இருக்கா? சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், சும்மா செம்மையாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, ஆமாம், இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த மிளகுத்தூளை போட்டுருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான மிளகு பொடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மிளகு வேணுமோ அது மிளகு போட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கு. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நல்லா இருக்கும் இது. அதுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் மறக்காமல் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி சப்பாத்திக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள். ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான் அன்றைக்கி வச்சுருக்கேன், சாம்பார் தான் வச்சுருக்கேன், நல்லாயிருக்கும். இந்த தண்ணி இஞ்சி வர சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன் டேனியல். தேங்க்யூ.